வணக்கம். அவினாசி ஜோதிலிங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, நட்சத்திரங்களை பற்றி நம்ம விரிவா பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் அவிட்டம். மகர ராசியில் 2 பாதங்களும், கும்பராசியில் 2 பாதங்களையும் கொண்ட நட்சத்திரம் அவிட்டம். அப்போ மகரம் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும், கும்பத்துல பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான பழமொழியே உண்டு. அவிட்டம் தவிட்டு பானையும் தங்கம் அப்படின்னு. அது என்ன சார் அவிட்டம் தவிட்டு பானையும் தங்கம் அப்படின்னா, தவிடு வித்த கூட ஜெயிச்சிருவாங்க, தங்கத்தை பெருக்கிக்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க உழைப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க வெற்றிக்கான சூட்சமம். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் வைராகியம், தன்மானம், கோபம், வேகம், பிடிவாதம், தான் நான்கிற எண்ணம், அதீத நம்பிக்கை லைஃப் மேல, இதெல்லாம் செவ்வாய்க்கு தான் வரும். அப்படிப்பட்ட செவ்வாயின் நட்சத்திரம் உச்சமாகிற ராசியே மகரம் தான். அப்ப அதுல மகரத்துல அவிட்டத்துல பிறந்தவங்களும் இருப்பாங்க, கும்பம் அவிட்டத்துல பிறந்தவங்களும் இருப்பாங்க. அப்ப பொதுவா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான பலனை தான் இப்ப நம்ம பாக்குறோம். இவர்களுக்கு தன்மானம் இயற்கையாவே அதிகம். யாருக்காகவும் இவங்களை எந்த விஷயத்துக்காகவும் தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை சாப்பிடாம கூட நான் எடுத்துருவேன், ஆனா எனக்கு தன்மானம் ரொம்ப ஜாஸ்தி, நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்னு வாழ்ற நட்சத்திரம் அவிட்டம். அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சொல்லிட்டோம். நேர் மகரத்துக்கு நேர் 7ஆம் வீடு கடகம், அங்க நீசமாகிறார். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2வது குழந்தை சம்பந்தமாக ஏதாவது ஒரு மன வருத்தமும் கசப்பும் இருக்கும். ஒண்ணு ஹெல்த் சரியில்லை, ஒண்ணு படிக்கல, இல்ல லவ் பண்றாங்க, இல்ல சொன்ன பேச்சு கேட்கல, இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, இல்ல ஒரு குழந்தை லேட்டா கிடைச்சது, ஒரு குழந்தை அபாசன் ஆயிடுச்சு, டிஎன்சி பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு இந்த அவிட்டத்துக்காரங்களுக்கு இருக்கும். அவிட்டம் தவிட்டுப்பானையும் தங்கம். அப்ப உழைப்பால் உயர்பவர்கள். தவிடு வித்தா கூட அது தங்கமா மாத்தக்கூடிய வல்லமை அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஒரு அவிட்டம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தை உழைச்சு காப்பாத்துற சக்தி அந்த அவிட்டத்துக்கு உண்டு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் அவிட்டம். இவங்களுக்கு மைனஸ் என்ன அப்படின்னா, தன்னோட உழைப்பை பெருசா நம்புவாங்க. மற்றவங்களை பார்த்தா இவங்களுக்கு அசால்ட்டா தெரியும். நம்மள உழைக்கிறவங்க, நம்மள பெரிய ஆளு, நம்மள யாரு தெரியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. இயற்கை இது. அது சனியோட வீட்டுல செவ்வாய்ங்கிறதுனால இவங்களுக்கு விபத்து, தையல், அடிக்கடி காயம் படுறது, பிராக்சர் ஆகுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளும் டிஸ்டர்பும் வராம 100% பார்த்து. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போய் வரணும். ஒரு உயரத்துல ஏறி இறங்குறது கவனம். அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, பிறக்கும் போதே செவ்வாய் திசையில தான் பிறக்கும். அந்த குழந்தையெல்லாம் பாருங்க, பசி தாங்காது, பயங்கர பிடிவாதமா இருக்கும், அடமண்டா இருக்கும், அம்மா அப்பா சொன்னா கேட்காது, ஏன்டா பெத்தம்பாங்க விளையாட்டுக்கு குழந்தைகளை பார்த்துட்டு அவ்வளவு சேட்டை பண்ணும். வச்சு சமாளிக்கவே முடியல சாமி, ஹாஸ்டல்ல கொண்டு போய் தள்ளிடலான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த அவிட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முரசு சின்னம் இருக்கு இல்லைங்களா, முரசு, அந்த சின்னம் வடிவமாறு இருக்கும் அவிட்டம். முரசு வடிவம் மாதிரி இருக்கும் அவிட்டம். அதே போல அவிட்டம்ங்கிறது பெண் சிங்கம், விலங்குல பெண் சிங்கம். அப்ப இவங்களுக்குள்ள அந்த கர்ஜனை அதிகமா இருக்கும். இவர்களுக்கு பரம்பரையில யாருக்காவது கண் பிரச்சனை, கண் சார்ந்த தொந்தரவு, இது கண்டிப்பா இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்காவது கண் கோளாறு, கண் பிரச்சனை இல்லாம போகாது. இவங்களெல்லாம் அந்த கண்ணு தெரியாதவர்கள், கண் பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த குடும்பத்துக்குள்ள யாருக்காவது கண் பிரச்சனை, லேசா பார்வை குறைபாடு இருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணணும், காசு இல்லைங்கிறவங்களுக்கு இவர்கள் போய் உதவி செய்யலாம். அப்படி உதவி செய்யும் போது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப முடியாதவங்க இருக்காங்க, இல்ல பார்வையற்றோர் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்காவது கூட உங்களுடைய மேக்சிமம் ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு நல்லது. இது அவிட்ட நட்சத்திரக்காரங்க தான் பண்ணணும்னு இல்லை, எல்லாரும் பண்ணலாம். முடியாதவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறது சூப்பர். அப்ப அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது முரசுன்னு சொல்லிட்டோம். அந்த முரசு அப்படிங்கிறது தேமுதிகவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் அந்த முரசு தான் பயன்படுத்தி இருக்காரு. அவர் பாருங்க, அவரோட வாசகமே என்ன எழுதியிருப்பாரு, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ன எழுதியிருப்பாரு.
அப்ப இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யும் போது இந்த அவிட்டத்துக்கு பன்மடங்கு பலம் கிடைக்கும் அப்படின்னா உண்மை. அதுக்காக சார் வந்து அவிட்டமான்னு கேட்க கூடாது. அந்த முரசுக்கு வந்து அந்த வார்த்தையை வர வச்சிருக்கு பாருங்க கிரகம் அப்படின்னு சொல்ல வரேன், வேற எல்லாம் ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட அவர் பாருங்க தான தர்மங்கள் அள்ளி கொடுத்து நீங்க வந்து அவர் மறைந்த பின்பும் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. சாப்பாடு போடுற விஷயத்த எவ்வளவு பெருமையா பேசியிருக்கோம் அவர் மறைவிற்கு பின்பும். அவர் மறைவிற்கு பின்பு தான் சொல்ல போனா அந்த பேச்சு அதிகமா வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அரசர் புரசெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வீட்டுக்கு எப்ப போனாலும் உணவு கிடைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த அவிட்டத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. அந்த முரசுன்னா அவிட்டம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதைத்தான் இது சொல்ல வருதுங்க. அதே போல இவர்களுக்கு வந்து இவங்க முரசுன்னா என்ன, கொட்டி ஊர் பூரா சொல்றது, சாமி நாளைக்கு இது அப்படி அது இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊர் பூரா சொல்றது அந்த முரசு. இவர்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தகவல் போயிருக்கு. நீங்க வெளியில வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இவன் அவிட்ட நட்சத்திரக்காரங்க யாராவது இருக்காங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொல்லிக்குவாங்க எல்லாம். ஏன்னா அவங்க வந்து சொல்லணும் இல்லை, நல்ல விஷயம் 4 பேர்த்துக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றது. அதான் உண்மையான விஷயம். அவிட்டத்துக்கு அப்படி ஒரு வில் பவர் இருக்கு. அதே போல பெண் சிங்கம் அப்படிங்கறதுனால முன்கோபம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கும், மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, பட்டு பட்டு பட்டுன்னு கேட்டுருவாங்க இப்படித்தான் இதுதான் அப்படின்னு. அதுவே வந்து மனசுக்கு சோர்வாயிடும், என்னடா இப்படி நம்மளை கேட்கறாங்களே அப்படின்னு. அதுதான் உண்மை. அதே போல இந்த பொன் வண்டு அப்படிங்கிறது பறவை, இவங்களுடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு பொன் வண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் நம்ம வச்சு விளையாடுவோம், ஒரு தீப்பெட்டியில போட்டு அந்த பொன் வண்டு போட்டு நம்ம அது இது பண்ணிருச்சு, அதுக்கு வந்து இன்னொரு பொன் வண்டு சின்னதா அது மாதிரியே வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம விளையாண்டுகிட்டு இருப்போம். அந்த கையை வச்சா வெட்டிடும் அந்த பொன் வண்டுல. அப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்போம் இல்லைங்களா. ரெட் கலர்ல இருக்கும், அதோட ஹெட் தலை வந்து நல்ல சைனிங்கா கிரீன் கலர்ல இருக்கும். அதான் பொன் வண்டு. இல்லைன்னா நெட்ல போட்டு பாருங்க பொன் வண்டுன்னா என்னன்னு. அது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய ஒரு விஷயம் பொன் வண்டு அப்படிங்கிறது. அதே போல வன்னி மரம், சனீஸ்வர பகவானுக்கு உரித்தான மரம் வன்னி மரம். சனியினுடைய ஆற்றலை சொல்லக்கூடிய மரம் வன்னி மரம். அந்த வன்னி மர பிள்ளையாரவோ வன்னி மரத்தவோ சுற்றி வந்தா சனி தோஷம் அதாவது தீரும் நீங்கும் அப்படிங்கிறது பிரதான உண்மை. அந்த வன்னி இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர சனியினுடைய தோஷங்களை முழுமையாக நம்ம நீக்கி நல்ல வாழ்க்கையில வாழ முடியும் அப்படிங்கிறதும் வன்னி மரத்தினுடைய ஆற்றல். அந்த வன்னி மரத்துக்கு அவ்வளவு பவர். நீங்க பட்டீஸ்வரம் துர்கை கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வன்னி மரத்தை சுத்தி தான் நீங்க போக முடியும். அங்க வன்னி மரம் இருக்கு. வன்னி மரம்ங்கிறது கரூர்ல வந்து கரூரார் கோயில் இருக்கும், பசுபதீஸ்வரர், அதுக்குள்ளேயும் வன்னி மரத்துக்கு அடியில விநாயகர் இருப்பார். அங்க வன்னிமர விநாயகர், வன்னி மரத்துக்கு இடையில அங்க பிரம்மாவும் இருப்பார். அப்படி அந்த வன்னி மரத்துக்கு அவ்வளவு பவர். வன்னி மரம்ங்கிறது சாதாரண இல்லை. இங்க கொடுமுடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னி மரம் 3000 ஆண்டுகள் பழமையானதுங்கிறாங்க, அங்க பிரம்மா இருக்காரு. அப்ப வன்னி மரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை நீடித்து புதுப்பித்து அவருக்கு புது வாழ்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான மரம் வன்னி மரம். வன்னி மர இலைகளால் சிவபெருமானை அர்ச்சிக்க பூஜிக்க நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். உங்க பழைய கர்மாவில வெளியேறி மனநிறைவோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றதுக்கு உங்களுக்கு அற்புதமான ஆற்றலை அது கொடுக்கும். தன்னிறைவையும் மனநிறைவையும் 100% கொடுக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப அவிட்டம் அப்படிங்கிறது குட், சூப்பர். இவங்களுக்கு வந்து பெற்றோர்களுடைய பாசம் அதிகம். அம்மா அப்பா தான் உலகம், அம்மா அப்பா மேல அவ்வளவு பாசத்தோடு இருப்பாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இசை கேட்கறது பாடுறது, இசை ஆர்வம் அதிகமா இருக்கு. எனக்கு இளையராஜா பாட்டுன்னா அவ்வளவு பிடிக்கும்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கெல்லாம் எனக்கு உயிர்ப்பா, எம்எஸ்வி சாரோட இதுனா எனக்கு ரொம்ப கொள்ள பிரியம்பா. அப்படி இதெல்லாம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஒரு ஆற்றலை சொல்லக்கூடியது. நீங்க யாராவது மியூசிக் படிக்கணும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவிட்ட நட்சத்திரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கணக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இல்லையே, உச்சி மீது வானிழந்த போதிலும் அச்சம் என்பதில்லையே, பாரதியாரின் வரிகளுக்கேற்ப வாழ்பவர்கள் அவிட்டம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு எதை பத்தி கவலையோ பயமோ இல்லைன்னு தெம்பா கெத்தா சுத்துற ஒரு நட்சத்திரம் அவிட்டம். அப்படி ஒரு கான்பிடன்ட் அவங்க கிட்ட இருக்கும். சுய உழைப்பினால் முன்னேறி இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி வாழக்கூடாது, சுயமா வாழணும், சுய உழைப்பினால ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம். இவங்களுக்கு நண்பர்கள் மேல் பாசம் பற்று அதிகம், நண்பர்களும் அதிகம்,
ஆன்மீகம் மிக மிக அதிகம். தெய்வ பலம், தெய்வ பக்தி, குலதெய்வத்தை வழிபடுறது, தெய்வ காரியங்களுக்கு கொடுக்கறது, வாங்குறது, போறது, வர்றது எல்லாமே இந்த அவிட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து இலவசமா ஏதாவது கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. இன்னொருத்தனை நம்பி நான் இல்லப்பா, தேவைப்பட்டா நான் கொடுக்குறேன்ப்பா, உன்கிட்ட வாங்கி உன்னுடைய ஹெல்ப்ல நான் வாழணும், உன்னோட ஹெல்ப்ல நான் பொழைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா அது அவிட்டம். இதெல்லாம் அவங்களுடைய கொள்கைகள், இதெல்லாம் அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. அதே போல உழைப்புங்கிறத வந்து இவங்க ரத்தத்திலேயே ஊர்னுது. உழைப்புக்கு பலன் கிடைக்கலன்னு வைங்க, இவங்க ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, பாராட்டு கிடைக்கலனா அப்படி சோர்ந்து போயிடுவாங்க. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளவு உழைச்சிருக்கோம், நம்ம இப்படி சோர்ந்து போயிட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு விமர்சனம் ஆகாது. இப்ப அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள நீங்க நோகடிக்கிறதுக்கான ஆயுதம் விமர்சனம் தான். தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. யாரும் அவிட்ட நட்சத்திரத்தை யாராவது விமர்சனம் பண்ணா நீங்க பண்ணுன அடுத்த நாளே உங்களுக்கு தண்டனை வரும், பிரச்சனை வரும். இது எழுதி வச்சு பாத்துக்குங்க. ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஏன்னா தவிட்டுப்பானையும் தங்கமாக மாறும் அவிட்டத்தில்ங்கிறது ஒரு பழமொழி. அப்படின்னா என்னன்னா, அந்த உழைப்பு அவங்களுக்கு ஒரு சின்ன உழைப்பு இல்ல, பெரிய உழைப்பு. அந்த உழைப்பை கொடுத்து அந்த தவிட்டுப்பானையும் கூட தங்கமா மாத்தக்கூடிய ஆற்றல, வருமானத்தை பெருக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அவிட்டத்துக்கு அவ்வளவு. இவங்களுக்கான பரிகார கடவுள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானபுரீஸ்வரர், கீழக்கொற்கை, தஞ்சாவூர் மாவட்டம், கீழக்கொருக்கை, கொருக்கை கொற்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம், அங்க போய் உங்க அவிட்ட நட்சத்திரத்த நாள்ல பிரார்த்தனைகளை பண்ணி நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும், கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இந்த கீழக்கொருக்கை கோயிலுக்கு வந்து அவ்வளவு பவர், அவ்வளவு சக்தி. அவிட்ட நட்சத்திரக்காரங்க போனீங்கன்னா உங்க பிறவி கர்மாவனுடைய தோஷங்கள் 100% நீங்கும். இந்த கோயில்ல பூஜை பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக்கல்ல சுவிட்ச் போட்டு விட்டா ஒரு முரசு அடிக்கும் தெரியுங்களா, அது நீங்க வாங்கி பிரசன்ட் பண்ணலாம் கோயிலுக்கு. இதை நீங்க வச்சுக்கங்க, சார்பா நீங்க வச்சுக்கங்க, கோயில்ல வச்சிருங்க. பூஜைக்கு வரும்போது சுவிட்ச் போட்டு அந்த இசை ஒலிக்கிற மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம். மணி, பெல்லு இதெல்லாம் டம் டம் டம்னு அடிக்கும். ஏன்னா முரசுதான சின்னமே. அப்படி நீங்க கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில் தடைகள் தவிடுபடியாகும், தவிட்டுப்பானையும் தங்கமாக மாறும். அவிட்டம் என்றுமே ஹீரோ தான். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.